2023ஆம் ஆண்டு பகுதி 1 தொடர்பான கேள்விகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். கடந்த இரு பகுதிகளையும் பார்ட் 1A வரக்கூடிய முதல் 14 கேள்விகளையும் 2 பகுதிகளாக பார்த்துருக்கு. இன்றைய வகுப்பு 3வது பகுதியாக இருக்கும். இதுல வினா இலக்கம் 15 தொடக்கம் வரக்கூடிய கேள்விகள் நாங்க என்ன செய்யணும், இன்றைய வகுப்புல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல 15வது கேள்வியை பார்த்த மாதிரி இருந்தால் இது ஒரு காரணிப்படுத்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் இதுல ஒரு காரணி என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே எங்களுக்கு ஒரு காரணி தந்துருக்கு. ஒரு இருபடி கோவை இருக்கு. இதுல எக்ஸக ஒன்றுங்கிறது ஒரு காரணியாக தரப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு காரணி கட்டாயம் நமக்கு என்னன்னு தெரியும், இந்த எக்ஸ் இன்னொரு கோவையோட, இது ஒரு இருபடி கோவை, அதனால இதுக்கு 2 காரணிகள் இருக்க போகுது. ஒரு படியில வரக்கூடிய 2 காரணிகள் இருக்கு. அதுல எக்ஸக ஒன்று ஒரு காரணி, இன்னொரு காரணி என்ன செய்ய போகுது, ஏஎக்ஸாக பின்னு சொல்ற வடிவத்துல என்ன செய்ய போகுது வரப்போகுது. நாங்க இது இன்னும் சிம்பிளா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் எப்படி பார்க்கலாம், இந்த எக்ஸ் இருபடி கோவைகளை நாங்க அடைப்பு நிற்க நமக்கு என்னன்னு தெரியும். உதாரணத்துக்குள்ளே எக்ஸாக ஒன்றும் எக்ஸாக 2 நாங்க என்ன செய்ய போறோம், அடைப்பு நிற்கிற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸும் பெருக்கப்பட்டால் எக்ஸ் வர்க்கம் வரும். என்ன, எக்ஸும் பெருக்கப்பட்ட எக்ஸ் வர்க்கம் வரும். அதே போலதான் இங்கேயும் என்ன செய்யணும், இந்த 2வது கோவையின் முதலாவது உறுப்போட இந்த எக்ஸ் பெருக்கப்பட்டா நமக்கு விட என்ன வரணும், 3x வர்க்கம்னு சொல்ற விட வரணும். இப்ப இங்க பொருத்தமான ஆள் என்ன அறிக்கணும், 3x வரும். எழுது என்ன, எக்ஸும் 3x பெருக்கப்பட்டால் 3x வர்க்கம் வருகிறது. ஓகே, எங்களோட முதலாவது பகுதி என்ன செய்துட்டோம், எடுத்துட்டோம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் இந்த கேள்விகள், இப்ப நாங்க இதை அடைப்பு நீக்கி பார்த்த மாதிரி இருந்தால் எக்ஸ் வர்க்கம், இந்த எக்ஸ் இந்த 2 பெருக்கப்பட்டால் 2x, இந்த 1 எக்ஸும் பெருக்கப்பட்டால் எக்ஸ், திரும்ப 1 2 பெருக்கப்பட்டால் சக 2. இப்ப இங்க நடு உறுப்பும் என்ன, இது 2ஓட கூட்டுத்தொகையும் இதர சுருக்கள் வரப்போகுது. கடைசி உறுப்பை பார்த்த மாதிரி இருந்தால் முதலாவது கோவையின் கடைசி உறுப்பும் 2வது கோவையின் கடைசி உறுப்பும் பெருக்கப்பட்டு வாறுபடதான் இங்க கடைசி உறுப்பாக என்ன செய்ய போகுது வரப்போகுது. அந்த அடிப்படையில இந்த சக ஒன்றோட எதை பெருக்கினால் சய ஒன்று வரும் இது யோசிச்ச மாதிரி இருந்தால் இங்க என்ன சய ஒன்றுன்னு சொல்ற அந்த சாய்ஸை தவிர வேற ஒரு சாய்ஸ் எங்களுக்கு இருக்கே இல்லாது. என்ன, சக ஒன்றோட சய ஒன்றை பெருக்குனாதான் என்ன வரப்போகுது, சய ஒன்று வரும். இப்ப இதை நாங்க இப்ப விரிச்செழுதி பார்த்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும், இதை விரிச்செழுதி சுருக்கக்குள்ள எங்களுக்கு இந்த கோவையை நாங்க விடையாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. இப்ப இது காரணிப்படுத்தல் வளமையாக என்ன செய்யும், காரணிப்படுத்த சொல்லி தருவான். அப்ப நாங்க 2 காரணிகளை காண்றது ஏன்னா இங்க ஒரு காரணி தந்திருக்கான், இன்னொரு காரணிய காண சொல்லியிருக்கான். அப்ப நீங்க என்ன செய்யலாம், வளமையான அடிப்படையில 3x வர்க்கம் சக 2x சய ஒன்றுக்குரிய காரணிகளை நாம் இப்படி காண்ற, இறுதி உறுப்பு முதல் உறுப்பு பெருக்கப்பட்டால் சய 3x வர்க்கம் வரும். இதுல கூட்டுத்தொகை இங்க எழுதுவோம். திரும்ப நாங்க என்ன செய்ய போறோம், அதை இங்க என்ன வளமையான அமைப்புல 4 உறுப்புகளாக எழுதி அதை சுருக்குவோம். இது ஒரு பார்ட் 1 கேள்வின்னு சொல்றதுனால நாங்க என்ன இவ்வளவு வேலையும் செய்யாம என்ன இந்த விடையிலிருந்தே எப்படி அடுத்த பகுதியை கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியாவில் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இந்த கேள்வியை செய்திருக்கோம். ஆகவே இந்த கேள்விக்கான இறுதி விடையாக இது வரப்போகுது என்ன, மற்றைய காரணியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபைனல் விட ஃபைனலா நாங்க விடை எப்படி எழுதி கொள்ளலாம், கடைசி விடை இந்த கேள்விக்குரிய நேரடி விடையை உள்ளே பிளாக் கலரால நான் எழுதி கொள்றேன். 3x சய உண்டு இந்த இறுதி விட என்ன செய்ய வரப்போகுது. சரியான. அப்ப இதுக்குரிய செய்கை வழிங்கிறது நாங்க என்ன செய்யலாம், இந்த அமைப்புல ஒரு ஆள் யோசிச்சாருந்தா அவருக்கு நேரடியாக தான் விட என்ன செய்ய போகுது வரப்போகுது. அல்லது அவரை என்ன செய்யலாம், இந்த கோவையை இந்த இருபடி கோவையை காரணிப்படுத்திட்டு அதுல ஒரு கோவை ஆல்ரெடி அவருக்கு இந்த விட வந்திருக்கும். அப்ப அடுத்த விட காண்றதுக்கு அவர் என்ன செய்யலாம், அடுத்த விடையாக இதை கொடுத்தாருன்னா சரியாக இருக்கும். அடுத்த கேள்வி ஒரு பெருக்கல் விருத்தி சம்பந்தமாக எங்களுக்கு அடிப்படையில 2 சூத்திரங்கள் ஞாபகத்துல இருக்கணும், 2 சமன்பாடுகள் சொல்லுவோம் நம்ம வளமையாக.
இந்த டிஎன் அடுத்தது எஸ்என்னிற்கான கோவை. எங்கட இந்த கேள்வியில வந்துட்டு உறுப்பு சம்பந்தமாகத்தான் கழிச்சிருக்கான். ஆகவே என்ன கூட்டுத்தொகை சம்பந்தமாக நமக்கு ஐடியா தேவையில்லை. டிஎன் 7a ஆறின் எண் செய்ய ஒன்று சொல்வது என்ன பொது உறுப்பு காண்றதுக்குரிய சூத்திரமாக இருக்க போகும். இந்த கூட்டல் விருத்தியோ அல்லது பெருக்கல் விருத்தி கேள்விகள் வந்தால் முதலாவது நாங்க அடிப்படையாக ஒன்று செய்யறது என்ன, அதை வந்துட்டு என்ன குறியீட்டு வடிவத்துக்கு மாற்றும். ஒரு பெருக்கல் விருத்தியின் இரண்டாம் உறுப்புண்டால் T2 7 6 ஐந்தாம் உறுப்புண்டால் T5 162 ஆகும். இவ்விருத்தியின் பொது விகிதத்தை காண்பது சொல்லியிருக்கான். சரிதானே? அப்ப இந்த தரவுகளையும் எங்களுக்கு ஏற்கனவே இந்த பாடம் சம்பந்தமான இந்த நாலேஜையும் வச்சு நாங்க என்ன செய்ய போறோம், இதுக்குரிய விஷயத்தை நாங்க எழுத போனோமா இருந்தால் எப்படி எழுதலாம்? T2 என்ன அந்த ஆறுங்கிற விட எப்படி வந்திருக்க போகுது, முதலாம் உறுப்பு நமக்கு தெரியாது, ஏ ஆறின் என்ன எண் செய்ய ஒன்று. எண் செய்ய ஒன்றுண்டால் இங்க நாங்க T2 ரெண்டாம் உறுப்பு என்ன, இப்ப எண்ணுக்கு பதிலாக 2 வரும். 2 செய்ய ஒன்று ஒன்று, இங்க என்ன வரப்போகுது, ஒன்றுன்னு வரப்போகுது. இது முதலாவது தொடர்பாக நமக்கு இந்த தரவுல இருந்து கிடைக்கும். ஐந்தாம் உறுப்பு 162. இப்ப 162ங்கிறது என்ன முதலாம் உறுப்போட பொது விகிதத்தின் 4ஆம் அடுக்க நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பெருக்கிட்டு இருக்கோம். நாலாம் அடுக்குன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த எண் வாரத்தை 5 போட்டோம்னால் 5 செய்ய ஒன்று 4. அதனால இங்க நாங்க என்னது போடுறோம், 4 போடுறோம். இப்ப நாங்க என்ன செய்யலாம் பாருங்க, இலகுவாக இது 1 இது 2 நடத்த மாதிரி இருந்தால் இரண்டாவது சூத்திரத்தை முதலாவது சூத்திரத்தால பிரிப்பு. அதாவது என்ன நடக்குது, 162 கீழ் நாங்க ஒருங்கமை சமன்பாடுகள்ல கூட்டுவோம் என்ன. அதே நேரங்கள்ல பயிற்சி வகுப்புகள்ல நீங்க இதை செய்து பார்த்துருப்பீங்க இப்படியான அமைப்புகள் கொண்ட கேள்விகளை. ரைட், 162 இரண்டாம் சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால பிரிக்கிறண்டா. ரைட், இந்த இடது பக்கம் இருக்கிறால இடது பக்கம் இருக்கிறாலையும் வலது பக்கம் இருக்கிறாலையும் பிரிக்கப்படும். இங்க ஏயின் ஆறு வரப்போ இதை நாங்க சுருக்கணமாக இருந்தால் 27 வரும். இந்த ஏஐ மெயின் நாங்க இல்லாம செய்யலாம். 6 6 என்ன இங்க கட் பண்ணோம்னு சொன்னால் இது என்ன 3ஆக வரப்போகுது. ஆகவே கூட என்ன வரும் பிள்ளைகள், 27 சமன் ஆர் கணம்னு வரும். 27 ஆர் கணம்டால் என்ன ஏதோ ஒரு எண்ணுண்ட 3ஆம் அடுக்கு 27. அந்த எண் யார் அறிக்கணும் அப்படின்றால் என்ன 3 தான் 27 என்ன. ஆகவே ரைட், இப்ப வழுக்கள் சமனாக இருக்குது. இப்ப ஆர் சமன் என்ன வரணும், பொது விகிதம் வந்து 3 வரணும். இந்த அடிப்படையில என்ன செய்யலாம், இந்த பெருக்கல் விருத்தி கேள்வி என்றாங்க செய்யலாம். அடுத்த கேள்வி, எங்களோட அளவடை படங்கள் அடுத்தது எனக்கு திருகோண கணிதம் சம்பந்தமான அறிவு தேவைப்படுது. இதுல நாங்க பார்த்த மாதிரி இருந்தா இந்த கேள்விக்கு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைக்குத்து மரம் ஏபியின் அடியில் இருக்கும் சமதளத்தில் உள்ள இடம் எஃப்இல் ஒரு பிள்ளை நிற்கின்றது. அப்ப இந்த எஃப்ன்ற இடத்துல ஒரு பிள்ளை வந்து நிற்குது. எஃப்ன்ற இடத்துல ஒரு பிள்ளை வந்து நிற்குது. அப்பிள்ளைக்கு மரத்தின் உச்சி தோற்றும் ஏற்ற கோணம். இப்ப ஏற்ற கோணம் இறக்க கோணத்தோட நாங்க ஏற்கனவே பார்த்திருப்போம். 2 வகையான கோடுகள். ஒன்று, ஒரு ஆள் நிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால என்ன, அவர் நிக்கிறதோட அந்த மட்டம், அந்த கிடை மட்டத்துக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் கண்மட்டம்னு சொல்லி சொல்லுவோம். கண்மட்டம் என்ன, அவர் உயரத்தை நாங்க புறக்கணிச்ச மாதிரி இருந்தால் இதுதான் சமதள. ஒரு தரையாக இருந்தா என்ன, ஒரு ஃப்ளோர்ல நிக்காருண்டா இந்த தரையோட சேர்த்துதான் நாங்க அவரை கண் இருக்கிறதா யோசிப்போம். அவர் எந்த பொருளை பார்க்காரோ அந்த பொருளுக்கும் அந்த கண்ணுக்கும் இடையில் நாங்க என்ன செய்வோம், ஒரு கோடு ஒன்று கீறுவோம். இந்த கோட்டுக்கு நாங்க என்ன பேர் சொல்ற, பார்வை கோடு. பார்வை கோடு. இந்த பார்வை கோட்டுக்கும் கண்மட்டத்துக்கும் இடைப்பட்ட இந்த கோணங்கள் என்ன, ஒன்று உயரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்த்தாருந்தால் ஏற்ற கோணமாக வரும். என்ன, அவரோட கண்மட்டத்தை விட கீழே இருக்கிற ஒரு பொருளை பார்த்தாரா இருந்தால் அது இறக்கு கோணம் என்ன செய்ய போகுது பாருங்க. இது இறக்கு கோணம் என்ன, ஏன்னா இது பார்வை கோடு, இது பார்வை கோட்டுக்கும் கண்மட்டத்துக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இது இறக்கு கோணமாக வரும்.
இது ஏற்ற கோணம் என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப நாங்க இதுல தெளிவா இருந்து கொள்ளும். நாங்க நிறைய பேர் இதுல என்ன பிளவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாருது. என்னதான் நாங்க இப்படி படிச்சிருந்தாலும் நாங்க என்ன செய்ய போறோம், இறக்க கோணம்னு சொல்றது சில நேரங்கள்ல பெரும்பாலான மாணவர்கள் வந்து பிழை விடுறதுனால பேப்பர் திருத்தும் போது அவதானிச்சிருக்கு. அப்ப ஏற்ற கோணம் அல்லது இறக்க கோணம்டா என்னென்றால் கண்மட்டத்திற்கும் அந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம். இந்த மெயின் ஐடியாவை நாங்க வச்சிருந்த மாதிரி இருந்தால் என்ன பிளவாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. பார்வை கோடுன்னா என்ன, ரைட்? அவர் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆளோட கண்ணை நாங்க யோசிப்போம், அவரோட உயரத்தை புறக்கணிச்சுப்போம். அவரோட கண்ணுக்கும் என்ன அந்த பொருளுக்கும் இடையிலான கோடு தான் பார்வை கோடு. இப்ப எங்கட கேள்வி இல்லை, ரைட்? ஒரு பிள்ளை நிக்கு, அந்த அந்த பிள்ளையிட கண்ணு மட்டும் தான் நாங்க இப்ப யோசிப்போம். அந்த கண் தான் இந்த எஃப், மரத்தின் உச்சியது பி, அப்ப இதான் அந்த பொருள். இப்ப இது ரெண்டையுமே இணைக்கிற இந்த பிஎஃப் சொல்ற கோடு தான் என்ன கோடாக வரப்போகுது, பார்வை கோடாக வரும். அதே நேரத்துல அவர் நிக்கிற இடத்துல அந்த கிடையாக வர கோடுதான் என்ன கோடாக வரப்போகுது, கண்மட்டமாக வரப்போகுது. அப்ப இந்த கண்மட்டத்துக்கும் பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் தான் ஏற்ற கோணம். அது ஏன்னு சொல்லி தந்திருக்கான். அதே டைம்ல ஏபிஎஃப் சமன் 50 பாகை. ஏபிஎஃப்ங்கிறது பிள்ளைகள் இந்த கோணம் என்ன, இது வந்துட்டு 50 பாகை இருக்கான். பிள்ளையின் உயரத்தை புறக்கணிக்க சொல்லியிருக்கான். அப்ப நாங்க ஏற்கனவே கவனத்தில் எடுத்துக்கொண்டோம். இப்ப இது 90 பாகை, இது 50 பாகைண்டா ஏட விட நடுக்க இது எங்களுக்கு பெரும்பாலும் நாங்க விளங்கி கொண்ட பகுதி என்ன, ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை, இவர் 90 50 140. ஆகவே ஏ சமன் என்ன பிள்ளைகள் 40 பாகையாக இருக்கணும். ஏ சமன் 40 பாகையா இருக்கணும். அப்ப நீங்க இதுக்கு விட எழுதுற ஒரு ஆள் என்ன செய்வாரு, இந்த அனைத்து விஷயங்களை என்ன செய்வாரு, ரைட் படத்திலேயே குறிச்சு காட்டுவாரு. அது அவருக்கு போதுமானதாக என்ன செய்யும் இருக்கும். 40 பாகை. ஆகவே விடை ஏ சமன் 40 பாகை. இதுதான் இந்த கேள்விக்குரிய விடையாக என்ன செய்ய போகுதோ இருக்க போகுதோ. அடுத்த கேள்வி வந்து நிகழ்தகவு சம்பந்தமான கேள்வி. பாருங்க, இருக்கிற வித்துகள் என்ன, போஞ்சி வித்து பொதியில் இருக்கும் எல்லா வித்துகளிலிருந்தும் தாவரங்கள் கிடைக்கும். அதே வேளை என்ன ஒரு நோயுள்ள தாவரம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.02. 0.02 சொல்லி சொன்னால் அவன் என்ன சொல்ல வளமையாக நிகழ்தகவை நாங்க எப்படி எழுதுற பிள்ளைகள், வளமையா நாம பின்ன அமைப்புல எழுதி பழகிட்டோம். என்ன 0.02 பின்னத்துக்கு மாத்தினா இது என்னன்னு வரப்போகுது 100 மேல் 2. இதுக்குரிய அர்த்தம் என்ன, நாங்க நிகழ்தகவு என்னன்னு பார்த்திருக்கோம், இருக்கிற மொத்த ஆக்கள் மொத்த சாய்ஸும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க கீழையும், நாம விரும்புற மாதிரிக்கு எத்தனை பேர் வராங்களோ அது மேலையும் வரும். இப்ப இங்க மொத்தமாக என்ன இந்த தரவை நாங்க நேரடியா பின்னமா மாத்தினோம்னு என்ன விளங்கி கொள்றோம், 100 பேர் ஆக்கள் இருந்தா அதுல 2 பேரு நோயுள்ள தாவரமாக இருப்பாங்க. கேள்வி என்ன, 300 பேர் நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி நாங்க நேர்மீத சமனாக பார்க்கல, 100 பேருண்டா என்ன 2 பேரு நோயில்லா ஆட்கள் இருந்தா 300 பேர் இருக்கக்குள்ள என்ன எத்தனை பேர் நோயில்லா ஆட்களா இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், என்ன செய்ய போறோம் 300 ஆட்கள் அல்லது என்ன எங்களுக்கு சும்மாவே என்ன விளங்குது. இதை நாங்க வாசிக்கும் பொழுது என்ன 6 பேர் விடையாக என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப 6 தாவரங்கள் என்ன செய்ய போகுது, இதுக்கு விட வந்து வரப்போகுது. அடுத்தது என்ன, வட்டம் தொடர்பானது. என்ன இது கிட்டத்தட்ட நாங்க 3வது கேள்வி சந்திக்கிறோம். வட்டம் தொடர்பானது, வட்ட நாட்பாக்கள், என்ன வட்டத்துல வர முக்கோணம், ரைட், அந்த சம்பந்தமான கேள்விகள். இப்ப இதுல பாருங்க, நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச அறிவை வச்சுதான் இந்த கேள்வியை அணுகக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இந்த வட்டம் அடுத்தது வட்டத்தின் மீது ஒரு முக்கோணம் இருக்கு, வட்டத்தின் மீது ஒரு முக்கோணம் இருக்கு. என்னது வட்டத்தின் மீது முக்கோணம், வட்டத்தின் மீது நாட்பாக்கள் தானே நாம படிச்சிருக்கோம். வட்டத்தின் மீது முக்கோணம் சொல்லிச்சேன்னா அதை நாங்க எப்படி பார்க்கலாம், அரைவட்ட கோணம் ஒன்று படிச்சுட்டு இருப்போம். என்ன அதை நாங்க இலகுவா எப்படி விளங்கி கொள்ற, வட்டத்தின் மீது ஒரு முக்கோணத்தின் உச்சிகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கொள்றோம். வட்டத்தின் மீது ஒரு முக்கோணத்தின் உச்சிகள் எல்லாம் இருக்கின்றன சொன்னால் அந்த முக்கோணம் கட்டாயம் செங்கோண முக்கோணமாக இருக்கணும். இது முதலாவது விஷயம். அடுத்தது பாருங்க,
டிசிங்கிறது ஒரு நான். அப்ப நானுண்டு ஒரு தரவு தாரான்னு சொல்லி சொன்னா நான் சம்பந்தமான தேற்றங்களை நாங்க யோசிப்போம், ஃபில்டர் பண்ணி எடுப்போம். என்ன, நாங்க நிறைய தேற்றங்கள் படிச்சிருக்கோம். இப்ப நான் அப்படிங்கிறது பொதுவாக கதைக்கான்னு சொல்லி சொன்னா, ஆனா நான் தொடர்பான தேற்றங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தும் பொழுது எங்களுக்கு என்ன வருவது? மையத்தையும் என்ன நாணின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அந்நாணிற்கு செங்குத்தாக இருக்கும் இந்த ஐடியா வரும். சரியா? அடுத்தது என்ன? விட்டம் தொடர்பான ஒரு தரவு வந்திருக்கு. என்ன, ஒரு மையம் ஒரு விட்டம் சம்பந்தப்படுது என்றால் அது ரெண்டுமே சேர்த்து வார ஒரு தேற்றம் தான் என்ன, அந்த அரை வட்டம் முக்கோண தேற்றம். அப்ப அதை வச்சு நாங்க என்ன செஞ்சிடறோம்? 90 பாகை இந்த தகவலை குறிச்சிட்டோம். அதே நேரத்துல ஏடிசியின் பருமன கேட்டிருக்கான். ஏடிசிங்கிறது யாரு பிள்ளைய? ஏடிசிங்கிறவர் யார் என்றால் இந்த இருக்குது இந்த முழுமையான பகுதி நான் ஏடிசி. இதுல ஒரு துண்டு தான் 90 பாகை. இதை கண்டுபிடிச்சிட்டேன். எங்களுக்கு இந்த துண்டோட விட வேணும். என்ன, இப்ப இந்த துண்டோட விடைய யார் தருவா எங்களுக்கு? இந்த துண்டு எங்க இருக்குது? இடிஎஃப்னு சொல்ற முக்கோணிக்குள்ள இருக்கு. என்ன பாருங்க, இது 70 என்றால் குத்தெதிர் கோணத்தின் அடிப்படையில இதுவும் 70 தான். இப்ப இந்த மிகுதியான பகுதி ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வச்சு நாங்க காணலாமா இல்லையா? காணக்கூடிய மாதிரி இருக்கு. எப்படி காண்றது நாங்க? இது 90, இது 70 என்றால் 160. என்ன, 160ன்னு சொல்லி சொன்னால் இது 20 பாகையா இருக்கும். அப்ப ஏற்கனவே நான் 90 பாகைன்னு கண்டு வச்சிருக்கேன். இவரு இந்த சிறிய கோணம் 20 பாகைன்னு சொல்லி சொன்னால் என்ன, அப்ப எங்களோட விட என்ன வரப்போது பிள்ளைகள்? 110 பாகைன்னு என்ன செய்யும்? இந்த கேள்விக்குறை விடையாக வரப்போகுது. ரைட்? அப்ப பாருங்க, என்ன, வட்டத்தின் அரை வட்ட கோணம், அடுத்தது நடுப்புள்ளி, என்ன நான் தொடர்பான தேற்றம் அது ஞாபகத்தில் இருக்கணும். குத்தெதிர் கோணத்தை பாவிச்சிருக்கோம். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பாவிச்சிருக்கோம். என்ன, இதுல எல்லா விஷயங்களும் எங்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது என்ன ஒரு அப் டு டேட் எடுப்பமா இருந்தா தான் இந்த தேற்றக்களை நாங்க என்ன செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அடுத்த 20வது கேள்வியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது என்ன, ஒரு தீர்வு காண்ற கேள்வி இருக்கு. ரைட். அதே நேரத்தில பின்னங்கள் வடிவத்துல வந்திருக்கு. இப்ப பின்னங்கள் தொடர்பான தீர்வு காண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு நினைச்சோம்னா, ஒரு ஐடியா என்ன, இந்த பின்னங்கள் இருக்கிற பகுதி எண்கள் எல்லாரையுமே இல்லாம செய்யும். இல்லாம செய்யறாண்டா என்ன செய்யணும்? இந்த பின்னங்கள்ற பகுதி எண்களாக வந்திருக்கிற ஆட்கள்ற போமசியை சின்ன ஒரு விஷயமா யோசிக்கலாம் பிள்ளைகள். 9A 3A 18 இவங்க 3 பேருக்கும் போமசி என்ன பிள்ளைகள்? ரைட். நாங்க ஏற்கனவே என்ன அந்த போமசி காண்டத்துல பார்த்தோம். என்ன, நம்பர்ஸ் மட்டும் யோசிச்சோம்னால் 3, 9, 18. இப்ப 18ங்கிறது பெரியாள். இந்த பெரியாளாக என்ன, இந்த பெரியாள் 18 எடுக்கிறதுக்கு என்ன 3 பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம்? 3 6 பெருக்குனா 18 வரும், 9 2 பெருக்குனா 18 வரும். அப்ப இந்த 3 நம்பர்ஸுக்குமே போமசியா 18 போடலாம். அடுத்தது என்ன வகையான அட்சரகணித குறியீடு இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ இருக்கு. இப்ப 18 ஏங்கிறது என்ன செய்ய போகுது? இந்த 3 பகுதிகளுக்கும் போமசியா வரப்போகுது. அப்ப இந்த போமசியை நாம் என்ன செய்யலாம்? இந்த எல்லா பின்னங்களையும் இந்த போமசியால கருக்கி விடும். ஏ சய 4/9A தர 18A சமன் உண்டங்கள் 18 தர 18A. இப்ப என்ன செய்யலாம்? நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 3 பகுதிகளையும் போமசியை கண்டு அந்த போமசியால எல்லா உறுப்புகளையுமே என்ன தரப்பட்ட சமன்பாட்டில் இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே பெருக்கலாம் நாம். என்ன, ரைட். இப்ப பாருங்க, இதெல்லாம் சுருக்கிடும். என்ன, சுருக்கினமா இருந்தாலும் என்ன வரும் பிள்ளைகள்? 6 வரும். இங்க 2, இங்க என்ன வரப்போகுது? 1. ஆகவே 12 சய 8 சமன் 1 தர A. ஆகவே A சமன் 4 என்ன செய்ய போகுது? வரப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில செய்யலாம். சில ஆக்கள் என்ன செய்வீங்க? ரைட். நாங்க என்ன செய்ய போறோம்? முதலாவது இந்த பின்னங்களோட பிரச்சனையை முடிப்போம். இதை நாங்க சுருக்கி எடுப்போம். ரைட். நீங்க சுருக்கலாம். சுருக்கி என்ன செய்ய போகுது? ஒரு ஒத்த பின்னம் என்ன செய்ய வருமே, ஒத்த பின்னம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அதுல இருந்து நீங்க இந்த தீர்வு என்ன செய்யலாம்? காணலாம். அல்லது இந்த அமைப்பிலே நாங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்ப இங்க நாங்க சாதாரணமாக என்ன செய்யறோம்? ஒரே ஒரு பெருக்கல் தான் செய்யறோம். அதுல சுருக்கல் எங்களுக்கு விடைய கொண்டாந்து சேர்க்கும். ரைட்.
அப்ப இதெல்லாம் பெரிய என்ன ஒரு வேலையாக யோசிக்கலாம் நாம். ஆனா உண்மைக்கு இதெல்லாம் என்ன மனக்கணக்கில் செய்யக்கூடிய விஷயம். 3, 9, 18. ஓகே, இந்த 3 பேருக்கும் போமஸ் என்ன வரும்? ஏன்னா இதை நாங்க ஆல்ரெடி இதுக்குன்னே தனியா பிராக்டிஸ் ஆகி இருந்திருக்கோம். ஏன்னா எனக்கு ஒரு தனி கேள்வி ஒன்று வாருது 3 உறுப்புகள்ல போமசி காண்றது. அப்ப அந்த அறிவை நாங்க இங்க பயன்படுத்தக்குள்ள இன்னும் வேகமாக என்ன செய்யலாம், இந்த கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி என்ன? பரப்பளவு சம்பந்தமான கேள்வி பரப்பளவு சம்பந்தமான கேள்வி. இதுல பாருங்க, அடியின் ஆரை 6 சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் 8 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள திண்ம செவ்வட்ட உருளையின் வலைபரப்பின் பரப்பளவானது உருளையின் அடியின் பரப்பளவின் 4 மடங்கு. இப்ப இங்க ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? வலைபரப்பு சமனா இருக்கு யாருக்கு? 4 அடிக்கு. என்ன? 4 அடியின் பரப்பளவு அடியின் பரப்பு 4 தர அடியின் பரப்பு. இந்த தொடர்பு தான் என்ன ஒட்டுமொத்தமாக நமக்கு வளர்ச்சிக்கு தேவையான விஷயம். இந்த தொடர்புகளை வச்சுதான் பார்ட் 2 கேள்விகளே வருது. பார்ட் 2ல என்ன இதுகள் தான் என்ன எங்களுக்கு கேள்விகளாக அடிப்படை எண்ணு கருவுல எல்லா வகையான கேள்விகளை பார்த்து பெரும்பாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த கேள்வியில தொடர்பு என்ன? உருளையின் வலைபரப்பு சமனரிக்கும் 4 சரம் அதுல அடியின் பரப்பளவுக்கு. அப்ப இதுக்கு நாங்க முதலாவது தொடர்படுத்திட்டோம். இப்ப குறியீடுகள் என்ன செய்யப்படும்? தரப்பட்ட தரவுகளை இங்க பிரதிட்டமா இருந்தால் உருளையின் வலைபரப்பு என்ன? 2πRh 2πRh 4 தர அடியின் பரப்பளவு என்ன பிள்ளைகள்? அடிங்கிறது ஒரு வட்டமா இருக்க போது என்ன ஒரு உருளைக்கு. இப்ப πr வர்க்கம். இப்ப பாருங்க, சமன்பாட்டின் 2 பகுதிகள்லையும் என்ன இருக்கக்கூடிய எல்லாருமே பெருக்கலாக இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யலாம்? எல்லாரையும் குறையாக்கல வெட்டலாம். ரைட். இங்க ஆர், இங்க ஆர் வர்க்கம், இங்க ஒரு திருவாரு. ரைட். சோ இங்க இப்ப என்ன கேள்வி என்ன? உருளையின் உயரம் அடியின் ஆரையின் எத்தனை மடங்கா? போல அடியின் ஆரைய போல உயரம் எத்தனை மடங்கு? ரைட். இங்க ஒப்புறால் h ஒப்பிடப்படுறால் ஆர். எப்பயுமே யாரோட ஒப்புடுறோமோ அவர் கீழே வருவார், யார ஒப்புடுறோமோ அவர் மேலடிப்பார். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்ப 50 10 போல எத்தனை மடங்குன்னு கேட்டா என்ன செய்யறோம்? 5 மடங்குன்னு குயிக்கா சொல்லுவோம். என்ன அடுத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா 50 10 பிரிக்கும். ரைட். என்ன இப்ப 10 போல 10ஓட ஒப்பிடுறோம், அதனால 10 கீழே வருது. அதே போல இதை யோசிங்க, ஆரையோட ஒப்பிடுறோம், அதனால 6 கீழே வருது. கேள்வி என்ன? ஏன்னா எச்சிங்கில் 6க்கு என்ன விட வருன்றதுதான் கேள்வி. எங்களுக்கு எச் இந்த அருகே இந்த 6 இருக்காரு. சோ h 6 அடுத்த பக்கம் கொண்டு வருவோம். 4 இந்த அருகே, இந்த 2 இந்த பக்கம் வரும். விட என்ன வரும் பிள்ளைகள்? 2. ஆகவே இதற்கு விடையாக என்ன வரப்போகுது? 2 வரும். அடுத்த கேள்வி, ஏ தவிர்ந்த A'(1)க்கு என. அப்ப இதுல மூலகங்களை கேட்டிருக்கான். முதல்ல என்ன? இந்த தொடை பிரிவின் மூலகங்கள். இந்த தொடை எங்க இருக்கு? இந்த தொடைக்குரிய ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான் என்ன இதுல மூலகங்களை என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. முதலாவது என்ன சொல்றான்? ஏ தவிர்ந்ததுண்டால் தவிர்ந்தது. ரைட். அப்ப நாங்க அதை மார்க் பண்ணுவோம். ஏ தவிர்ந்ததுண்டால் இந்த ஏரியா வரலாம், இந்த ஏரியா வரலாம். ஏன்னா இதுவும் வரையலாது, ஏன்னா ஏ தவிர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்த இடம் எது? பியா. பிய நாங்க இன்னொரு கலரால மார்க் பண்ணுவோம். பிய பி. ரைட். அப்ப நீலம், இந்த நீலத்தால டொட் பண்ண இடம். இந்த குறியீடு என்ன சொல்லுது? நீங்க இப்ப மார்க் பண்ணுன எந்த ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆக்களை சொல்லுங்க சொல்லுது. இந்த குறியீடு அர்த்தம் என்ன? நீங்க மார்க் பண்ணின இடங்கள்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு வேணும் சொல்றதுதான் இந்த குறியீடு அர்த்தம். A' இடைவெட்டு பி வந்திருந்த என்ன அர்த்தம்? ரைட். நீங்க 2 வகையான இடங்களை மார்க் பண்ணீங்க, அந்த 2க்குமே உரிய ஆக்கள் எனக்கு வேணும்னு சொல்ற மாதிரி தான் இந்த இடைவெட்டு வாரு. 2க்கும் உரிய வித்தியாசத்தை தெளிவாக விலகிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில
ஏன்னா எங்களோட முதலாவது கேள்வி என்ன, நீங்க மார்க் பண்ண இருக்கிற இடத்துல என்ன, நீங்க மார்க் பண்ண இடத்துல இருக்கிற எல்லாருமே நமக்கு வேணும்னு சொல்றால் என்ன வரப்போகுது பிள்ளைகள்? மூலகங்களாக என்ன வரப்போகுது? 2 வரும், 3 வரும், 4 வரும், 5, 6 எல்லாமே என்ன செய்ய போகுது? மூலகங்களாக வரப்போகுது. மூலகங்கள் எழுதக்க நாங்க என்ன செய்வோம்? வளமையாக இரட்டை சதுர கேர்லி பிராக்கெட்டுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அதை போட போறோம். சங்கிலி அடைப்புகள் என்ன செய்யணும்? இந்த மூலகங்கள் எழுதி காட்டணும் என்ற இது ஒரு தொடை குறிப்பீடு. அப்ப இதுவும் என்ன செய்யும்? பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. ஓகே ரைட். அப்ப இது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? 15வதுல இருந்து 22வது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் 3 கேள்விகள் இருக்குது. 1, 2, 3, 4 கேள்விகள் இருக்குது பார்ட் 1A கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்? பார்ட் 1B வரக்கூடிய கேள்விகள் என்ன செய்வோம்? நாங்க அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஏதாவது விஷயங்கள் நீங்க என்ன விளங்காத பகுதிகள் இருந்தால் கட்டாயம் வந்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த வகுப்பு கொண்டு போறதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டுனீங்களாக இருந்தால் ரைட் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஓகே.